இன்றைய தேதிக்கு நம்ம நடிப்பினாயகன் சூர்யாவோட கங்குவா படத்துக்கு உலகம் முழுக்க மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. நிச்சயமாக இந்த படம் சாதாரணமாகவே 1000 கோடி வசூலை ஈட்டும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஏன்னா 10 லாங்குவேஜுக்கு மேலே அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓடிடியில் 33 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுபோன்று பல எதிர்பார்ப்புகள், சுவாரஸ்யமான தகவல்கள். இந்த நேரத்தில் இந்த படத்தை தயாரிக்கிறவர் யார் அப்படின்னா நம்ம ஸ்டுடியோ கிரீன் கேஇ ஞானவேல் ராஜா. இவர் சூர்யாவின் நண்பர், உறவினர், வலதுகை எப்படி வேணாலும் சொல்லலாம். அந்த அளவுக்கு சூர்யாவுக்கும் அவருக்குமான அந்த உறவு அப்படி இருக்குது. சூர்யா தான் இவரை தயாரிப்பாளராக மாற்றினார். சில்லுன்னு ஒரு காதல் மற்றும் பருத்தி வீரன் படங்களின் மூலமாக. அதன் பிறகு தமிழ் சினிமாவின் தவிர்க்கவே முடியாத தயாரிப்பாளராக ஞானவேல் ராஜா மாறிட்டார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவர் தயாரிக்கிற படங்கள்லாம் வேற லெவல் பிரம்மாண்டமான படங்கள். ஒன்று சிறுத்தை சிவாயகத்தில் சூர்யாவோட கங்குவா, அது நமக்கே தெரியும், ஆயுத பூஜைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இன்னொன்று பாரஞ்சித் இயக்கத்தில் நம்ம சியான் விக்ரம் நடித்து முடித்த தங்கலான். இந்த படம் ஆகஸ்ட் 15 உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட பட்ஜெட்டு 150 கோடிக்கு மேலே அப்படிங்கிறது தான் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அல்லு சீஸு யார், நம்ம புஷ்பா அர்ஜுனன் தம்பி இருக்கார் பார்த்தீங்களா, அல்லு அர்ஜுன் தம்பி, அவருடைய தம்பி அல்லு சிரீஸ் நடிப்பில் பட்டி அப்படிங்கிற படம் ஜூலை மாதம் 26 ரிலீஸ் ஆக போகுது. சாம் ஆண்டன் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. ஞானவேல் ராஜா இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. அடுத்ததாக வா வாத்தியாரே, சூதுகவும் காதலும் கடந்து போகும் படங்களின் இயக்குனர் நலன் குமாரசாமி பல வருடங்களுக்கு பிறகு எடுத்திருக்க படம் தான் இந்த வா வாத்தியாரே. கார்த்தி, சத்யராஜ், ஆனந்த்ராஜ், ராஜ்கிரண் மற்றும் பல நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் இந்த வருஷம் டிசம்பர் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பும் மிகப்பெரிய அளவில் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ ஒரு பக்கம் பாருங்கள் தங்கலான், கங்குவா அப்படிங்கிற படம், இன்னொரு பக்கம் வா வாத்தியாரே, அதுக்கப்புறம் பட்டி, இந்த மாதிரி படங்கள். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா தன்னுடைய தயாரிப்பு கம்பெனியை வேற அளவில் கொண்டு போயிருக்காரு. இதில் எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும். என்னன்னா சூர்யா 44 சூர்யாவே தன்னுடைய 2D என்டர்டைன்மெண்ட் மூலம் தான் தயாரிக்கிறாரு, கார்த்திக் சுப்ராஜும் ஸ்டோன் பெஞ்சில் தயாரிக்கிறாரு அப்படிம்பாங்க. அது உண்மைதான். ஆனாலும் கூட ஞானவேல் ராஜாவோட பங்கு இந்த படத்துலையும் இருக்குது அப்படின்னு தான் தகவல் வருது. எது எப்படியோ ஞானவேல் ராஜா, சூர்யா இந்த 2 பேரையும் பிரிக்க முடியாது. 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா அந்த படங்கள் வெற்றி அப்படிங்கிறது தான் உலகம் முழுக்க பேசப்படுறது. ஸோ யாருக்கெல்லாம் இந்த காம்பினேஷனில் உருவாக்கிட்டு இருக்க படங்களுக்கு ரொம்ப ஆர்வத்தோட எதிர்பார்ப்போட காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அது தங்கலானா, கங்குவாவா, இல்லை மற்ற படங்களா, வா வாத்தியாரா, இது மாதிரி என்ன படம் உங்களுக்கு பிடிச்ச படம் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.